அண்மையில ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். தலைவர் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த கல்வி விருது விழா குறித்து மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசுறாரு. நான் என்ன பண்ண, சரி ஊடகத்துல ரொம்ப வன்மமா பேசினேன். வேல்முருகன் அவர்களை கண்டித்து மிக வன்மமாக பேசுகின்ற பொழுது 4 நாட்களுக்கு முன்பு பரந்தூர்ல இருந்து விவசாயிகள் வந்தாங்க தலைவரை பார்த்து. அந்த நிகழ்வில் நான் இருக்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு. உங்களை அழைச்சு கண்டிக்கிறாருங்க. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ரொம்ப ஒருமையில பேசிருக்கீங்க, ரொம்ப அநாகரிகமா பேசிருக்கீங்க. நண்பன் தான் சொல்லுவாரு, பேசிருக்கீங்க நண்பா. அது நம்ம அரசியல் கிடையாது. நம்ம மக்களுக்கு நேர்மையான ஒரு அமைதியான நல்லாட்சியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். தயவு செய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன், இல்ல தலைவரே, அது நீங்க மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக செய்த கல்வி விருது விழா, அதை கொச்சைப்படுத்தி பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு. உங்க கோபம் நியாயமானதுதான், ஆனா வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த தலைவர் அவருடைய தரத்தை குறைச்சிக்கிட்டாரு. அவர் அப்படி பேசி அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாருங்க.